வேலூரில் ஆதரவற்ற நிலையில் இறந்த 7 சடலத்தை சமூக சேவகர் மணிமாறன் நல்லடக்கம் செய்தார். இதுவரையில் ஆதரவற்ற வேலூர் மாவட்ட பாலாற்றில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சாலையோரம் இறந்த 7 ஆதரவற்றோர் உடல்கள் யாரும் உரிமை கோராத நிலையில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த 7 உடல்களையும் காவல்துறையின் அனுமதியை பெற்று திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் மணிமாறன் இன்று வேலூர் பாலாற்றில் உள்ள மயானத்தில் சடங்குகளை செய்து அவர் சொந்த செலவில் மலர்களை தூவி முறைப்படி நல்லடக்கம் செய்தார். இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையும் வழிபாடுகள் செய்யப்பட்டது. இதுவரையில் சமூக சேவகர் மணிமாறன் 3500க்கும் மேற்பட்ட ஆதரவற்றோர் உடல்களை நல்லடக்கம் செய்தனர். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் மணிமாறன், வாலண்டியர் சோசியல் ஒர்க்கர். கடந்த 25 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நம்ம சாலையோரம் இருக்கிற தோல்நோய் பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க, அதோட முதியோர் தொடர்ந்து நம்ம தொண்டுகளை செஞ்சுட்ருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 25 ஆண்டுகள் சாலையோரம் இருக்கிற ஆதரவற்ற இறந்த முதியோர்களை ஒவ்வொரு மாவட்டமும் தமிழகம் முழுவதும் நம்ம நேரடியாக சென்று காவல்துறை அனுமதி பெற்று மருத்துவமனைக்கு போயிட்டு அனுமதி பெற்று உறவினர் உரிமை கோராது இருக்கிற பிரசாதத்தை இறந்த உடலை எடுத்து தமிழகம் முழுவதும் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 3500 மேற்பட்ட உடலை நம்ம நல்லடக்கம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம வேலூர் மாவட்டத்தில் பாலாறு மயானத்தில் வேலூர் அடுக்கும்பாறை மருத்துவமனையிலேருந்து இன்றைக்கு 7 உடலை ஆதரவற்ற இறந்து மாதக்கணக்கில் உறவினர் உரிமை கோராத நிலையில் இன்றைக்கி காவல்துறை அனுமதி பெற்று மருத்துவமனை அனுமதி பெற்று மாநகராட்சி அனுமதி பெற்று முறைப்படி வேலூர் பாலாறு மயானத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு உறவாக இருந்து ஒரு மகனாக இருந்து நல்லடக்கம் சேவை செய்தோம். இது அனைத்துக்கும் காரணம் இறைவன். என் தாய் தந்தை கூட காவல்துறை வந்திருக்காங்க, அண்ணா ராமண்ணன் வந்திருக்காங்க. நேற்று பார்த்திங்களா இந்த அக்கா காவல்துறை அவங்க பாரதி அக்கா நேற்றுலேருந்து இந்த நல்லடக்கம் பண்ணுறதுக்கு முழு நேரமும் ஒத்துழைச்சி தினங்க நேற்று தான் டியூட்டிக்கு வராங்க. முதல்ல அவங்க அந்த ஸ்டேஷன் முதல் நல்லடக்க காரியத்துக்கு வராங்க. நான் அப்பயும் சொன்னேன், இல்லை இந்த சேவை செய்ய எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. நேற்றுலேருந்து கூடயே இருந்து அந்த இறந்து போன உடலுக்கு ஒரு ஆன்மாவுக்கு நாங்கள் தொண்டு செஞ்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 3 பெண் 4 உடல் ஆண்கள், எல்லாருமே முதியோர். அதில் உறவினர் உரிமை கோராத நிலையில் இன்றைக்கி நம்ம பாலாத்தில் ஒரு உறவாக இருந்து அவங்க பூ மலர்லாம் போட்டு புனஸ்காரம் பண்ணி இந்து மதப்படி அவங்க ஆன்மாவை நல்லபடியாக அடக்கம் பண்ணி கொல்லி வச்சோம். இது அனைத்து காரணம் இறைவன். நன்றி, வணக்கம் இறைவா. அறிவோம் அறிவோம் அறிவோம். மெயினாக மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட சூப்பரான போலீஸ் எஸ்பி சாருக்கும் கோடானுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறேன். ஒரு பிரசாதம் நல்லடக்கம் பண்ணும்போது எஸ்பி சாரும் ஏஎஸ்பி சாரும் கலெக்டரும் முழு ஒத்துழைப்போடு நம்மளுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே போல் மாநகராட்சி கமிஷனரும் சரி, மாநகராட்சி கமிஷனர் எந்த ஒரு டைம் கால் பண்ணாலும் எடுத்து உடனே உங்களுக்கு நல்லடக்கம் சேவைக்கு என்ன தேவை அப்படின்றது மாவட்ட அளவுலேயும் மாநகராட்சி ஊதியரும் பார்த்திங்கன்னா அண்ணன் 24 மணி நேரம் கூட பணி செய்கிறாரு. அவருக்கு நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கோம். அறிவோம் அறிவோம் அறிவோம்.